ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர் டூப்பர் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் இந்த சேனலில் பார்க்க போகிறோம். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாட் ரெசிபி பேல் பூரி. பல வகையான சாட் ஐட்டம்ஸ் இருக்குது. அதில் இது ரொம்ப ஒரு காமனான சாட் ஐட்டம் அண்ட் எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ எந்த வகை சாட் ஐட்டம்ஸ்னாலும் நம்மளுக்கு தேவை 3 சட்னி. அது ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பேல் பூரிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். இங்கே நான் கொடுத்துருக்கிற அளவு ஒரு 4லேருந்து 5 பேர் சாப்பிட்றக்குள்ள ஒரு அளவு. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இங்கே அந்த வீடியோவில் காமிக்கிறேன். என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி வேக வச்சு நல்லா பெரிய பெரிய க்யூபாக நறுக்கி வச்சுருக்கேன். தோலெல்லாம் உரிச்சிட்டு உருளைக்கிழங்கு, அப்புறம் வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கு, தக்காளியும் வெள்ளரிக்காயும் ஓரளவு க்யூபாக நறுக்கியிருக்கு, அண்ட் மீட்டா சட்னி, க்ரீன் சட்னி, ஸ்பைசி சட்னி, பூரி, பொரி, சேவ் அண்ட் கொத்தமல்லி தழை, அண்ட் தேவையான அளவு பிளாக் சால்ட். நார்மல் சால்ட் கூட யூஸ் பண்ணலாம், பிளாக் சால்ட் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு பண்ணி காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வேக வச்ச உருளைக்கிழங்குலேருந்து 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அண்ட் தக்காளி அண்ட் வெள்ளரிக்காய் நம்ம ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்க போகிறோம். அப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயம் 2 ஸ்பூன் நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இவ்வளோதாங்க. இந்த 4 வெஜிடபிள்ஸ் தான் நம்மளுக்கு இந்த இதுக்கு தேவை. வேணும்னா நீங்கள் மாங்காய் இருந்ததுன்னா மாங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அண்ட் இங்கே நான் செஞ்சு வச்ச க்ரீன் சட்னி, இது 1 ஸ்பூன் ஆட் பண்ணணும். மீட்டா சட்னி, ஸ்வீட் சட்னி பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். எப்போவுமே க்ரீன் சட்னியை விட மீட்டா சட்னி டபுள் குவான்டிட்டி இருக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்பைசி சட்னி ஒரு கார்லிக் சட்னி பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் சட்னியில் பாதி அளவு, அதாவது நம்ம இங்கே அரை ஸ்பூன் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஸ்பைசி சட்னி 1/2 டீஸ்பூன், அண்ட் க்ரீன் சட்னி 1 டீஸ்பூன், அண்ட் ஸ்வீட் சட்னி 2 டீஸ்பூன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நம்ம இப்போது மிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த வெஜிடபிள்ஸோட. இப்போ நல்லா ஈவனாக பிளெண்ட் ஆயிடுச்சு. இந்த டைமில் பொரி ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 1 கப் பொரி ஆட் பண்ணலாம், அதுக்கப்புறம் திருப்பியும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட நம்மளுக்கு தேவையான அளவு பூரி, நல்லா க்ரன்ச்சியாக வேணுங்கிறவங்க நல்லா ஒரு 4 பூரி 5 பூரி ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு 3 பூரி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மித்த இன்க்ரீடியன்ட்ஸ் கூட. எப்போவுமே பேல்பூரி பார்த்திங்கன்னா எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்றப்ப தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இல்லைன்னா பொரி ரொம்ப நஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ இன்னொரு கப்பு பொரியும் நான் இங்கே ஆட் பண்ணிட்டேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு, நான் இங்கே பிளாக் சால்ட் ஆட் பண்ணுறேன். இதில் ஒரு தனி புளிப்பு சுவை இருக்கும். அண்ட் சாட் ஐட்டம்ஸ்க்கு இந்த சால்ட் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஆல்ரெடி சட்னியில் உப்பு இருக்குது, நம்மளுக்கு இந்த ரெசிபிக்கு மட்டும் அளவாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட பேல்பூரி இப்போ சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம சர்விங் பிளேட்டில் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் சேவ் இதெல்லாமும் ஆட் பண்ணுறோம். இப்போ சர்விங் பிளேட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதெல்லாமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினதுக்கு அப்புறமா நம்ம திருப்பியும் கார்னிஷிங்க்கு ஒரு சில ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுவோம். அது என்னலாம் அப்படின்ட்டு சொல்கிறேன் நான். இது பார்த்தீங்கன்னா நம்ம கடைகள்லாம் கொடுக்குற மாதிரி ஒருத்தர் சாப்பிட்ற அளவு இங்கே ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே இப்போ நம்ம கொஞ்சமாக வெங்காயம் தூவ போகிறோம். பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், கொஞ்சமாக சேவ் அண்ட் கொத்தமல்லி தழை. ஸோ நம்ம இதில் வேணும் அப்படின்னா பொரி கூட க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட் இது என்னென்னா, பொரி கிடைக்கலைன்னா நம்ம பாப்படி கூட ஆட் பண்ணிக்கலாம், தட்டை முறுக்கு மாதிரி இருக்கும். இப்போ சுவையான பேல்பூரி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் 3 சட்னி மட்டும் இருந்துச்சுன்னா. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் பல வகையான ரெசிபீஸ் அண்ட் சாட் ஐட்டம்ஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன். விடைபெறுவது நிரஞ்சனா சங்கர் நாராயணன். நன்றி.